வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அண்ணாமலையினால பாஜகவினுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இவ்வளோ நாட்கள் கழிச்சு இதைத்தான் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பேட்டியை? அண்ணாமலையை தேவையான அளவுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அண்ணாமலையும் பாஜகவை பயன்படுத்தி கொண்டார். அது சொல்கிற காரணம் ரொம்ப வேடிக்கையானதாக இருக்கிறது. ரொம்ப ஸ்பீடாக இருந்தார் அண்ணாமலை, அதனால தான் தூக்கி விட்டாங்க பாஜகவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. உலகத்தில் இப்படி ஒரு அபத்தமான கருத்தை எந்த முட்டாலும் அடிமுட்டாலும் சொல்ல முடியாது. எங்கேயாவது நல்லா படித்தாங்க, கோல்டு மெடலாக வாங்கினேன், அதான் காலேஜை விட்டு தூக்கிட்டோம் எங்கேயாவது சொல்லுவாங்களா? ஸ்கூலில் மெரிட் வாங்கினாங்க, அதனால தாங்க ஸ்கூலை விட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்களா? இது என்ன பேச்சு? இது ஒருவரை தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு யூசந்துரோவா கரட்டி வருவது அப்படிங்கிறதுல பெரிய தந்திரசாலிகள் இவர்கள் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம். ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற ஆளை கொண்டு அதுவே ஒரு உயர் அதிகாரமான பதவி. அந்த பதவியில் இருக்கிற ஆளை கொண்டு ஒரு அதிரடியாக பேச விட்டு இவங்களே ப்ரொமோட் பண்ணி விகடன்லாம் அவர் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறார்லாம் போட்டு ஐபிஎஸ் அதிகாரி பாருங்கள் ஆட்டுக்குட்டி வளர்க்குறார் அப்படின்லாம் போட்டு இயற்கை விவசாயம் தற்சார்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காந்தி மகான மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறெல்லாம் அவருக்கு எழுதி பில்டப்லாம் நிறையா கொடுத்து அப்படி ஆளை கூட்டிகிட்டு வர்றது, ஒரு இமேஜை இவர்களே கிரியேட் பண்ணுறது, பிராண்டிங் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இமேஜை வச்சு அவனை காலி பண்ணுறது. இது ஒரு வகையான ஒரு மோசமான ஒரு மனப்போக்கு அது. அதனால் உண்மை என்ன அப்படின்னா, வித்தை பலிக்கலை. தேர்தல் அரசியலிலே அண்ணாமலை வெல்ல முடியாதவராக போய்விட்டார். அதே சமயத்தில் தமிழ்நாட்டு அரசியலிலே பாஜகவினுடைய வாக்கு சதவீதத்தை அவர் ஓரளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மைதான். நம்ம அதை அந்த அரசியலை விரும்பினாலும் விரும்பலைனாலும் சில உண்மைகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது ஏறத்தாழ 11.4% வரைக்கும் அந்த அரசியல், அதிரடி அரசியல், அதாவது சோசியல் மீடியாவோட எப்போவுமே சமூக வலைதளங்களுக்கு தீனி போடக்கூடியவர்கள் 2 பேர் தான். எப்போவுமே நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எப்போவுமே கிறுக்கைங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நாய் மனுஷனை கடித்தா செய்தி கிடையாது, மனுஷன் நாயை கடித்தா தான் செய்திங்கிறாங்க. அப்போ விபரீதம்தான் ஃப்ளாஷ் நியூஸு, விபரீதம்தான் பிரேக்கிங் நியூஸு, விபரீதம்தான் சிறப்பு செய்தி அப்படிங்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அதனால் சோசியல் மீடியாவோட ட்ரெண்டிங்கில் எப்போவுமே அண்ணாமலை ஏட்டிக்கு பூட்டியாக பேசுகிறது, திமுக காரங்களுடைய வேட்பாளர்களாக போட்டியிட்டவங்க அவங்களே தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த அவருடைய சொந்த குறிப்பு இருக்குல்ல, அவருடைய டேட்டாஸ் இருக்குல்ல, சொத்து பட்டியல்லாம் இருக்குல்ல, எனக்கு இத்தனை வீடு இருக்குது, கார் இருக்குது, வங்கியில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. முக்கியமாக கேடி ராகவன் போன்றவர்கள்லாம் ஒழிச்சு கட்டினதில் அவர் தான் பங்கு இருக்குன்னு சொல்லல. அது தனி ட்ராக், அது சொந்த கட்சியை ஒழிச்சது. நான் சொல்கிறது திமுகவில் திடீர்னு நான் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஏதாவது ரகசியங்களை வெளியிட போகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஆவலாக இருக்கும் போது அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த பட்டியலை வாங்கிட்டு வெளியிட்டார். பற்றியலா இது மாதிரி நிறைய வேடிக்கை வினோதங்களை அவர் நிகழ்த்தக்கூடியவர். ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா, பாஜகவுக்குள்ளேயே இவரை தவிர யாருமே இயங்க முடியாத அளவுக்கு மற்ற தலைவர்கள் தன்னை ரொம்ப ஜாஸ்தியாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்களில் எச் ராஜாவிலிருந்து கேடி ராகவன் வரைக்கும் ஒழிச்சு கட்டினார். அது மறுக்க முடியாத உண்மை. அது போலீஸ்காரர்களுக்கே உரிய ஒரு தனித்துவம். அது அவங்களுக்கு அந்த கிரிமினல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு புத்தி இருக்கும். அதனால் யார் எது பண்ணாலும் அவனுக்கு ரகசிய கண்காணிப்புக்குரிய இடத்துல வச்சு அவனை காலி பண்ணுறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, இவர் ஒரு பரிசுத்தமானவர், யோக்கியர் அப்படிங்கிறது அல்ல. இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையிலேருந்து டெல்லியினுடைய தலைமையை கையில் வச்சுக்கிட்டு, அண்ணே செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை சீக்கிரம் கைது செஞ்சிருந்தேன் அப்படிலாம் பேசினார். அது முன்கூட்டியே சொல்கிறார் இவர். அப்போ அமலாக்கத்துறை தன்னிச்சையாக செயல்படவில்லை, பாஜகவினுடைய கைப்பாவையாகத்தான் செயல்படுகிறது என்பதற்கான ஆதாரமாக அவருடைய அறிக்கைகளே இருந்திருக்கிறது. அது அப்படி அறிக்கைகளை வெளியிடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் மாஃபியாக்கள்கிட்டலாம் பெரிய அளவில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை வரப்போகுதுன்னு சொல்லி, அல்லது அமலாக்கத்துறை சோதனையை உருவாக்கி அப்புறம் அவங்கள விடுவிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அவங்களாம் அப்படின்னு சொல்லி விடுவிக்கிறதுக்கு பெரிய அளவில் பணத்தை வசூல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம சொல்லலை. பாஜக நிர்வாகிகளே நான் பல தொலைக்காட்சி விவாதங்களிலே பங்கேற்பவன் என்கிற முறையில் ஆஃப் த ரெக்கார்டாக பிஜேபிக்காரங்க பேசும்போதே சொல்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, அமைச்சராகலை,
எந்த அதிகார பதவியுமே இல்லை அண்ணாமலைக்கு. ஆனால் அவர் வந்து 400-500 கோடி சம்பாரிச்சிட்டாருங்க. இவ்வளவு கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய வித்தை இப்படி கூட அதிகாரம் இல்லாமல் இவ்வளவு கோடிகளை வந்து ஒருத்தன் குவிக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு அமித்ஷாவே வியந்தாருங்க. தேசிய தலைமையே வந்து வியக்குதுங்க. அப்படின்னு குற்ற பின்னணியை, முறைகேடுகளை, அரசியலை பயன்படுத்தி மிரட்டி பணம் வாங்கக்கூடிய வழிமுறைகளை வந்து வைத்தறிச்சலோட பொறாமை கலந்து சில பேர் வலதுசாரிகள் என்ற போர்வையில் வர்றவனே சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நடந்துக்கிட்டாருங்கிறதான் உண்மை. இதையெல்லாம் போட்டு கொடுத்து தான் இப்போ அவர் பதவியை காலி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சமூக வாக்கு வங்கி. அவர் என்ன நினச்சாருன்னா, கொங்கு மண்டலத்தில் வந்து செந்தில் பாலாஜி ஆக்டிவாக இருக்கிறாரு, செயல்பாட்டாளராக இருக்கார். தேர்தல் அரசியலில் வந்து திமுகவுக்கு வந்து கொங்கு மண்டலம் வந்து பின்தங்கிய இடமா இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு வந்து செந்தில் பாலாஜியை களத்தில் இறக்குனாங்க. அதை விட வலிமையாக நம்ம செயல்படணும்னா செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்பணுங்கிறதெல்லாம் தெளிவாக பண்ணார் அரசியலை. செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதுனால இவர் ஜெயிச்சாரா? வானதி கூட சட்டமன்ற உறுப்பினரானாங்க. ஏதாவது அவர் நாடாளுமன்றத்தில் கடைசி நேரத்தில் வெற்றி பெற்றாரா? அவர் தொகுதியிலேயே அவர் வந்து பட்டுவாடெல்லாம் ஜிபேயில் பண்ணார். காசு கொடுக்கலாம் சொல்ல முடியாது, ஜிபேயில் பண்ணார். வேறு வேறு ஆட்கள் பேரில் வந்துச்சுன்னா டிஜிட்டல் இந்தியாவில் வளர்ச்சி பெற்றுட்டோம்ல, அதனால் பழைய காலம் மாதிரி கவரில் வச்சு கொடுக்குறதுங்கிறது கண்ணியமாக இருக்காது, கௌரவமாக இருக்காதுட்டு டிஜிட்டல் இந்தியா முறையில் தான் பணம் பட்டுவாடா பண்ணி எல்லாமே பண்ணி பார்த்தாரு. எல்லா பஞ்சமா பாதகங்களுக்கு நானும் ஒரு பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா சேட்டையும் பண்ணிட்டாரு. ஆனால் வித்தை பழிக்காது எங்கேன்னா, தேர்தல் அரசியலில் ஒருவேளை வென்றிருந்தால் அவரை மத்திய அமைச்சராக்கியிருப்பாங்க. அவர் அந்த இடத்துல வெல்ல முடியலை, மக்கள் அவரை விரும்பலை அப்படிங்கிற இடம் இருக்குல்ல. அதனால தான் அவங்க என்ன பார்த்தாங்க, போதுமான வரைக்கும் வந்து அதிமுகவை வந்து ஒரு கடும் கோபத்தில் முக்குளத்தோர்கள் வந்து இருக்கிறாங்க. 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா, முக்குளத்தோர் லாபி தான் அதிமுகவினுடைய தலைமையை வந்து தீர்மானிக்கக்கூடிய, யாருக்கு யார் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த சசிகலாவினுடைய அதிகாரத்தை வந்து ஒன்றுமில்லாமல் செஞ்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே பூந்து காவலாளிகளை கொண்டு முக்கியமான பத்திரங்களையும் பத்திர பிரமாணங்களையும் தஸ்தாவேஜுகளையும் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்டை பூராமே தூக்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து நீங்கள் திருடனுக்கு தேள் கூட்டணும் அந்த மாதிரி கத்தவும் முடியாது, கதறவும் முடியாது, கூப்பாடு போடவே முடியாது, யாரையும் கூப்பிட்டு உதவி கேட்கவும் முடியாதுங்கிற மாதிரியே ரகசியமாக சேர்த்த சொத்துக்களை பூராமே கைப்பற்றிட்டாங்க. இனி என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சசிகலாவுடைய சின்ன மூவ் இருந்தால் கூட பாஜக வந்து, அதாவது ஜெயலலிதாங்கிற பிம்பம் இருக்குல்ல, அந்த இடத்திற்கு சசிகலா வரக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட பார்ப்பன துவேஷம் பேசுகிறாங்க. ஆரிய திராவிட வேறுபாடெல்லாம் அழிஞ்சிருச்சு, சாதியெல்லாம் இப்போ யார் சார் பார்க்குறா அப்படின்னு கேட்குற சில மடையர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரே குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட A1 ஜெயலலிதா பேரில் இன்றைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ஜே நகர்னு ஏரியாலாம் இருக்குது. அதே குற்றத்தை செஞ்ச சசிகலாவுக்கு அதிகாரத்தில் எந்த பங்களிப்புமே இல்லை அப்படின்னா இது ஆரிய திராவிட யுத்தம் தான். இது வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? சசிகலா வந்து எங்கு குறைந்து போனார்? ஜெயலலிதா கொள்ளையடித்தது உண்மைன்னா சசிகலா கொள்ளையடித்தது உண்மைன்னு நம்ம சொல்லலை, கோர்ட்டு சொல்லுது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததிலே தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் A1 A2. A1க்கு இருக்கிற மரியாதை A2க்கு ஏன் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. A2 நான் பிராமின், அதனால கிடையாது. இல்லை அதனால மட்டும் பார்த்துட முடியுமா? அதுதாங்க அரசியல். அவங்களோட இதே ஆடிட்டர் குருமூர்த்தி சசிகலாவை வரவிடக்கூடாது என்கிற லாபியில் தான் அந்த சட்டத்திற்கான ஏற்கனவே உள்ள அந்த வழக்கு தூசி தட்டப்பட்டு தண்டனை விரைவு செய்யப்பட்டது. ஜெயலலிதா மாதிரி அவங்க வந்து ஒரு சேலையை கட்டி அப்படி வந்து அடுத்த புரட்சி தலைவி நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்ற உடனேயே அவருடைய அரசியல் வரலாற்றை வந்து இல்லாமல் பண்ணணுங்கிறதுல வெறி உண்டு. எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டாங்கல்ல. இப்போ கூட உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா, ஏன் முட்டி வலிக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னா, தவழ்ந்து முட்டி வலிக்குது. தவழ்ந்து அரசியல் பெற முடியும், உழைத்து தான் அரசியல் பெற முடியும். இப்படி பேசலாம். அப்படி அவர் முதல்ல பேசலை, ஸ்டாலினுக்கு கை நடுங்குதுங்கிறாரு. அது 2 அர்த்தத்தை குறிக்குது. முதுமையின் காரணமாக கை நடுங்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வேறு முறை தவிர விஷயங்களை பற்றி வந்து மறைமுகமாக சொல்வதற்காக. அப்போ இந்த முதுமை காரணமாக தான் கை நடுங்குது. அதை சொல்லி காட்டுவதன் மூலமாக அவர் அன்ஃபிட்டு, அவரையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதியா அரசியலில் அப்படின்னா, இவர் என்னமோ இளைஞர் மாதிரி, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 28 வயசு ஆகிற மாதிரியும் அவருக்கு மட்டும் 78. 2 பேருக்குமே ஒரு வயசு தான். அவன் வந்து 2 பேருக்குமே அரசியல் வாழ்க்கையுமே ஒரே அனுபவம் தான். இவருக்கு கொஞ்சம் கூறுவார் இல்லை, அவ்வளோதான்.
எடப்பாடி பழனிசாமி. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அதனால் அந்த அரசியலை வந்து இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சசிகலாவினுடைய சாம்ராஜ்யத்தை சரித்து விட்டார்கள். அந்த கோபம் முக்குளத்தோர்களுக்கு இருக்கிறது. அதனால் அந்த தென் மாவட்டங்களிலே வந்து கணிசமாக இருக்கக்கூடிய கள்ளர், மறவர், அகமுடையர் போன்ற சமூக அமைப்புகளில் ஒரு கடும் கோபத்தில் இருக்கும் போது அந்த பகுதியில் சாதி ரீதியாக தான் பாஜகவில் வந்து தலைவர்களை உருவாக்குவாங்க. வட மாநிலங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாம் இன்ஜினியரிங்கை படிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறாங்க. என்னடானா சாதி ரீதியாக ஆட்களை அணி திரட்டுவது அப்படின்னு ஒன்று செய்கிறாங்க. சாதி ரீதியாக ஆளை அணி திரட்டி அது மூலமாக வந்து ஒரு தலைவர்களை உருவாக்குறது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, ஒவ்வொரு பகுதி சார்ந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இதுக்கு வந்து தங்க நகைக்கு ஸ்டாண்டு செஞ்சது மாதிரி ஹரிநாடார் இருக்கிறாரு. பல பேர் இருக்கிறாங்கல்ல ஆளு. சாதி மட்டும்தான் எனக்கு வந்து ஒரே ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி ஆளுகளை தான் அவங்களுக்கு பிஜேபிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சோசியல் இன்ஜினியரிங்கை வந்து அவங்க பாமக மேலே பரிசோதித்து பார்த்து பாமக காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க. அப்பனுக்கு மகனுக்கு சண்டையை முட்டி விட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணி நான் ஒன்றால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு 2 பேரும் உக்கி போட்டுக்கிடாப்பாங்கல்ல பள்ளிக்கூடத்தில் அந்த மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய சமூக நீதி போராளி ஐயா, புரட்சி போராளி ஐயாவினுடைய வழி நடப்போம் அப்படின்னு சொன்னவன்லாம் என்னது ஐயா வழி நடக்கிறதா, ஐயாவுக்கு ஏதோ 2ஆம் நம்பர்லாம் ஏதோ ஒன்று இருக்காமே அப்படின்னு பேசுகிறது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பெரிய மனுஷங்கிறத காலி பண்ணி விட்டாங்க. என்னையா இப்போ தான் 60வது கல்யாணத்துக்கு ஒரு போட்டா போட்டாங்க, தான் 50வது கல்யாணத்துக்கு ஒரு போட்டா போட்டிருக்காங்க, 2வது கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து போயிட்டாங்க. 2 தாரம் அவருக்கு இருக்கக்கூடாதுங்கிறது அல்ல, அது பொறாமை பிடிச்சவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு குரூப் சொல்கிறான். எம்ஜிஆருக்கு இருக்கலாம், கருணாநிதி இருக்கலாம், அவருக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க சில பேர். அப்படி அல்லது அதை ரகசியமாக, அதை தான் நம்ம சொல்கிறது. ஒரு தலைவன் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். நீ என்ன வாழ்க்கை வாழுகிறாயா அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் ஜாதி ரீதியாக ஒரு ஆளை கொண்டு வந்து நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வந்து அண்ணாமலையை காலி பண்ணிட்டாங்க. தேர்தல் அரசியலே அவர் அணுகுவார். ஏன்னா அதிமுகவோடு இவர் முரண்பட்டுட்டார். இவர் வாட்டுக்கு சம்மந்தமெல்லாம் பேசிட்டார். அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவையோடவும் என் மனைவி ரொம்பவும் ஆளுமை மிக்க வருங்கிறார். என்னதே நீ பேசணுன்னாலும் உன் முண்டாட்டியான்னு உனக்கு தெரியலாம், எனக்கு தெரியுமா, உலகத்துக்கு தெரியுமா, இதை போய் அவர் பஞ்சாயத்து பண்ணுறோம். நியாயம் வேணாமா? ஜெயலலிதாங்கிறவங்க நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவங்க. அவங்களுக்கென்று பல இதெல்லாம் இருக்குது. பிரபாகரனை தூக்கில் போடணும்னு சொல்லக்கூடிய தில்லும் இருந்திருக்கு. ஈழத்தாயாக மாறக்கூடிய அரசியலும் தெரிஞ்சிருக்கு. பல தந்திரங்கள் மந்திரங்களெல்லாம் கற்றவர்கள். அரசியலை வந்து தங்களை வந்து ஒரு பெரிய மோடியா லேடியான்னு கேட்கக்கூடிய இடத்துல வாழ்ந்த ஒரு ஆளை போய் என் பொண்டாட்டியை விட வந்து அவங்க ஒன்றும் ஆளுமை கிடையாதுன்னு சொல்கிறது இல்லை. சேட்டையெல்லாம் இருக்கல, சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறது, அண்ணாதுரையை தேவர் அடிக்கிறதுக்கு பாஞ்சாருங்கிறது, இதையாவது கிளப்பி விடுறது வாய்க்கு வந்ததை, இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக பண்ணி ஓவராக ரியாக்ஷன் பண்ணி, ஓவர் ஆக்ஷன் உடம்புக்காக அதில் ஓவர் ரியாக்ஷன். சிவாஜி கணேசனுடைய மறைவுக்கு பின்பு அதிகமாக ரியாக்ஷன் பண்ணதில் அண்ணாமலை அவுட் ஆகிட்டார். அரசியல் அவுட் ஆகிட்டார். அதனால் குருமூர்த்தி வந்து இன்றைக்கி யார், இந்த ராஜா கதையில் ஒன்று சொல்லுவாங்க. ராஜாவுக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருந்திருக்கு, ஐயோ என்ன அழகாக இருக்குது இந்த கத்திரிக்காய், எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மந்திரி கூட இருக்கிறவன், அடடா உலகத்தில் வந்து இப்படி ஒரு ராஜ இது வந்து காய்கறி எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு இருக்கான். தொடர்ந்து சாப்பிட்டோன்னா அந்த ஆளுக்கு மூஞ்சியில் அடிச்சிருச்சு, சலிச்சு போச்சு ராஜாவுக்கு. கத்திரிக்காய்லாம் ஒரு காய்கறி ஐயா சு அப்படின்ட்டு இருக்கான் ராஜா. அதைத்தான் சொல்ல நினச்சேன் ராஜா அப்படின்னு இருக்கான் மந்திரி. என்னண்ணா கத்திரிக்காய் மாதிரி ஒரு இது உலகத்தில் வேஸ்டானது எதுவுமே கிடையாது, அதை ஆடு மாடே சரியாக திங்காது அப்படின்னு சொல்லிட்டான். என்னைய அன்னைக்கு அப்படி பேசுனேன், நீ இன்றைக்கி இப்படி பேசுனேன்னு ஒருத்தன் கூட இருக்கிறேன் கேட்டிருக்கான். நான் வேலை பார்க்குறது ராஜாட்டத்தான் கத்திரிக்காட்டை கிடையாதுன்னு இருக்கான் அவன். அது மாதிரி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக போகிறாரு, அவர் தான் அப்படியாக போகிறார் இப்படியாக போகிறாருன்னு சொன்னவங்க இந்த துக்குள கூட்டம். அவரை தூக்கி எறிஞ்ச உடனே அண்ணாமலை தூக்குனது சரிதாங்கிறாங்க. இப்போ இதுதான் இவர்களுடைய லட்சம். கோயம்புத்தூரில் நடந்த இந்தியா டுடே விழாவில் வந்து குருமூர்த்தி பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுக வந்து தமிழ் அடையாளத்துக்கும் திராவிட அடையாளத்துக்கும் எந்த விதமான ஒரு லாயல்ட்டியே அவங்களுக்கு கிடையாது, அதாவது அவங்க ரெண்டுத்துக்குமே உண்மையானவங்க கிடையாது, அதை சொல்லி அவங்க திருட மட்டும்தான் செஞ்சுருக்கிறாங்க, திருடப்பட்ட தமிழை மோடி தான் மீட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவர் பேச்சை? அது உண்மை தானே. கீழடி நாகரிகத்தை வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் ரெடியான பின்னாடி 5000 சொச்சம் ஆவணங்கள்லாம் ரெடியாகி ஆதாரங்கள்லாம் ரெடி பண்ணதுக்கு பின்னாடி அதை வெளியிடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. யார் சொன்னது? மத்திய அரசாங்கம் சொல்லுச்சுல. தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்கல்ல. அறிவியல் பூர்வமானதை ஏற்க முடியாதுட்டாங்கல்ல.
ராமர் வந்து பாலம் கட்டினார் கடலுக்கு கீழே சொன்னதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது. இவங்களா சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, புருடா விட்டாங்க கொஞ்சம் பேர். நாசாவில் வந்து போட்டோ எடுத்தாங்க, போட்டாலாம் எடுத்தாங்க, உண்மைதான். அது வந்து போட்டோ எடுத்து பார்க்கும்போது மண்ணு தான் இருந்துச்சு, மணல் திட்டு தான் இருந்துச்சு. இவங்க கதை கடவுள் கதை சொல்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. இப்போ அவங்க கீழடிக்குள்ளே போய் சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஏதாவது ஒரு சாமி சிலையை புதைச்சி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே கீழடி நாகரிகம் தான் அந்த காலத்திலே இந்துத்துவ பண்பாடு இது அப்படின்னு சொல்லி ஆரிய பண்பாடு தான் உலகத்தில் சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே கடவுளுக்கு இங்கே வேலை இல்லை. ஏனென்றால் நம்மளுடைய தமிழர்கள் முன்னோர்களாக இருக்கிறவங்க யாருமே கடவுள் கோட்பாட்டுக்குள்ளே இல்லை, இயற்கை வழிபாட்டில் தான் இருந்திருக்கான், மனிதநேயத்தோடு இருந்திருக்கான். அதனால் அவனுக்கு இந்த மாதிரி நம்பிக்கைகளே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நிறுவன உடனேயே இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது என்பதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டான், கீழடிக்கு கீழே கொஞ்சம் குழியை தோண்டி அதை புதைக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டான். வெக்கமே இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமஸ்கிருதத்துக்கு வந்து 2400 கோடியை நிதி ஒதுக்கிவிட்டு செத்த பாஷைக்கு தமிழுக்கு வந்து வெறும் 74 கோடி தான் நாங்கள் ஒதுக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்க. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாட்டை இவங்க புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சு விட்டு திமுக தான் வந்து எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பண்ணிருச்சு கெடுத்துருச்சு அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. அதற்கு என்ன காரணம்னா, யார் வேண்டுமானாலும் திமுகவுடைய எழுச்சியை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் துக்ளக் வகைராக்கள் மட்டும் ஏற்றுக்கிற தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் போய் குருகுலத்தில் போய் படித்தாங்க, அவர்கள் மட்டும்தான் அரசினுடைய ராஜ்ய தூதர்களாக இருந்தார், அவர்கள் மட்டும்தான் அதிகார மையங்களிலே இருந்தார்கள், அவர்களுக்கு மட்டுமே ராஜ்யங்கள் சொந்தமாக இருந்தது, மற்றவனெல்லாம் பூஜ்ஜியமாக இருந்தான். பெரிய தென்னந்தோப்பு வச்சுருப்பான், நிலப்புலன் வச்சுருப்பான், பெரிய ஜமீன்தாராக இருப்பான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு கையெழுத்து போட தெரியாது. கணக்கு புள்ள வச்சுருப்பான், தென்னை மரம் வச்சு தென்னந்தோப்பு வச்சுருந்தானா எத்தனை தேங்காய் விழுந்துச்சுன்னு என்ன தெரியாது. கல்வியற்றவர்களாக இருந்தான் நம்மளுடைய முன்னோர்கள், ஆடு மாடு மேய்க்கிறவர்களாக இருந்தான். அப்போ இவர்கள் மட்டும்தான் கல்வியாளர்களாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. அதை என்ன பண்ணிட்டான்னா, பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து பள்ளிக்கூடத்தை திறந்து விட்டான், லயோலா காலேஜையும் அமெரிக்கன் காலேஜ் மாதிரி திறந்து விட்டுட்டான். குருகுல முறையை ஒழித்து கட்டிவிட்டான். சனாதனம் செத்து விட்டது. எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் படிக்க போயிட்டான். படிக்க போனதுனால அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம மட்டும்தான் டாக்டராக இருந்தால், நம்ம மட்டும்தான் தாசில்தாராக இருந்தால், நம்ம தான் கலெக்டராக இருந்தோங்கிற பெருமிதத்தில் இருந்தவன் பூரா என்னடா ஒடுக்கப்பட்டவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன்லாம் வந்து இப்போ பவருக்கு வந்துட்டான், நமக்கு ஈக்குவலாக வந்து உட்கார்றானே இங்கே அப்படிங்கிறத அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் திராவிட இயக்கம் என்ன செய்ததுன்னா, பிற்படுத்தப்பட்டவனை, ஒடுக்கப்பட்டவனை, சிறுபான்மை மக்களை, யாராலையுமே சீந்தப்படாமல் இருந்தவனை பூராமே மனிதர்களாக வந்து உயர்த்தி விட்டது. கல்வியில் அதிகாரமிக்கவர்களாக, அதாவது கல்வினா என்ன அப்படின்னு ஒரு மேதைகிட்ட கேட்டாங்க. சாதாரண மனிதனுக்கு அதிகாரத்திலே பங்கு இருக்கிறதா? அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறது அரசின் வழியாக. ஆனால் அந்த அதிகாரத்தில் வந்து சாமானியனுக்கு பங்கு இருக்கிறதா? இல்லை. கல்விதான் ஒருவனுக்கு அதிகாரத்தை வந்து பங்கிட்டு தருகிறது. எப்படி வந்து ஒரு பார்ப்பன அக்ரஹாரம்ங்கிற சிறை இதில் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஜெயலலிதாவை ஒருத்தரால் எப்படி தண்டிக்க முடியுது, நீதிபதியால் எப்படி தண்டிக்க முடியுது? கல்வியால் தான் தண்டிக்க முடியுது. சட்டத்தினுடைய கல்வி தானே ஒரு காரணம். ஒரு நீதிபதி என்கிற அந்த கல்வி அறிவு மிக்கவராக இருக்கிறவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குல்ல, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இருக்குல்ல, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இருக்குல்ல. இப்போ கல்வி பெறுவதன் மூலமாக சாமானியர்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். அந்த அதிகாரம் பெறுகிற இடத்தை நோக்கி இந்த சமூகத்தை மேல் உயர்த்தியது எதுனா திராவிட இயக்கம் தான். அதனால் அவர்களால் வந்து அது ஜீரணிக்க முடியலை. அவன் என்ன செஞ்சிட்டான்னா, இவன் சாதி ரீதியாக மனிதர்களை அணுகிற போது அவன் தமிழர்களாக அணி திரட்டினான். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் கூட ஒரு சிந்தனையில் நம்மளுக்கு முரண்பாடு இருந்தாலும் அவர் சிந்தனைக்கு ஒரு விசுவாசமாக இருந்தார். ஆனால் திமுக அப்படி கிடையாது, அவங்க திருட்டுத்தனத்தை பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி பேச. அதெல்லாம் கிடையாது. அவர் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறவரா என்ன? அப்படி கிடையாது. இவங்க தந்திரமே என்னன்னா, பெரியார் நேர்மையானவர், ஆனால் அவருடைய கருத்து தவறானதும்பான். அதுதான் இவங்களோட தந்திரம் என்னன்னா, முழுசாக நம்ம வந்து நிராகரித்தோம்னா நம்மளை ஏற்றுக்கிற மாட்டாங்கிறதுக்காக தந்திரமாக என்ன பண்ணணும், அவர் நல்ல மனுஷன் தாங்க, ஆனால் அவர் சொன்ன தூரம் பொய்யும்பான். ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, எப்பா என்னப்பா புதுசாக வந்து பொண்ணு பார்த்துருக்கோமே, மாப்பிள்ளை எப்படிப்பா, எதுவும் வெத்தலாக்கு போடுவாரா? அதெல்லாம் போட மாட்டாருங்க. என்னையா சொல்கிற, வெத்தலா கூடயா போட மாட்டார்? அதெல்லாம் இல்லைங்க, என்னையா சாராயம் குடிக்கிற அன்றைக்கி மட்டும்தாங்க போடுவாருண்ணா. என்னது சாராயம் குடிப்பார்? இல்லை, டெய்லிலாம் குடிக்க மாட்டார், எனக்கு யாரும் இந்த கஞ்சா போடும்போது சேர்த்து சாராயம் குடிப்பார். அப்படியா? கஞ்சாவும் குடிப்பாரா? இல்லை, டெய்லி கஞ்சா குடிக்க மாட்டார், எனக்கு யாவது ஒப்பாட்டி வீட்டுக்கு போகும் மட்டும் தான் குடிப்பார். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஆளுதாங்க அவரு, ஆனால் அவர் சொன்ன ஊரா நாசமாக போயிருச்சுங்கப்பா. இதெல்லாம் இவங்க தந்திரம், பார்ப்பன தந்திரம். இதையெல்லாம் நமக்கு வந்து பெரியார் வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார். வடநாட்டிலே ஒரு பெரியார் இல்லாத காரணத்தினால
விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அவன் பூரா ஜாமீன் பேரை சொல்லி ஏமாத்துறவனுக்கு பூரா வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்திக்கிட்டு கிடக்காங்க, படிக்காமல் கொள்ளாமல். நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கும்பலாக வந்து இறங்கி சப்பாத்தியை சுட்டுக்கிட்டு இங்கே வந்து பாலத்துக்கு அடியில் வந்து படுத்து கிடக்காம பாதி பேர் வேலைக்கு போய் டீ கடையிலே அங்கே இங்கே ஏதோ ஃபாரினுக்கு போனது மாதிரி, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் போனது மாதிரி, ஐரோப்பிய நாடுகளுக்கு தமிழர்கள் வந்து வேலைக்கு போகிறது மாதிரி இங்கே வந்து நம்ம ஊர் டீ கடையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக. அதனால் அந்த மதத்தில் இருந்து மனிதர்களை விடுவிப்பது, பகுத்தறிவாளர்களாக மாற்றுவது, கல்வியாளர்களாக மாற்றுவது, அதிகாரமிக்கவர்களாக மாற்றுவது என்பதை திராவிட இயக்கம் சாதித்து விட்டது. அதனால் பார்ப்பனியத்தினால் ஆள முடியலை. அந்த வைத்தறிச்சலை லபோ திபோன்னு குருமூர்த்தி கத்ராப்புல குருமூர்த்தியின் கதறல் சத்தத்தின் வழியாக திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.